மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோக வாசிகள், இம்மாயலோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமாய், காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்றும் வாழுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என்னோடு கூட இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் நான் மனமாற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஒவ்வொரு நாளும் வேத காரியங்கள் என்று நாம் அறியும் பொழுதெல்லாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வர வேண்டியதும் நம்முடைய நினைவில் அறிந்து கொள்ளப்பட வேண்டியதுமான ஒரு பெரிய காரியம். நமக்கென்று எழுதப்பட்ட வேத வசனங்களை நாம் உற்று பார்க்கிறது மாத்திரமல்லாமல் அந்த வேத வசனங்களுக்கு ஏற்றது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க தொடங்கினால், அல்லது வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பத்திற்குள் கொண்டு வருவோமானால், நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தேவ ராஜ்யத்தின் மேன்மை நம்மை விட்டு நீங்காததாய் நம்மோடு கூட நிலைத்திருக்கும் என்கிற ஒரு உள்ளான பூர்வ மனது நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று நான் முதலிலேயே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி மாத்திரமல்ல, நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு மறுரூபம் ஆக்கப்படத்தக்க சூழ்நிலையில் எக்கால சத்தம் கேட்கும் என்று எழுதின அந்த வார்த்தையின்படி சத்தம் கேட்ட மாத்திரத்தில் பறந்து போகிற மறைந்து போகிற அனுபவம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு உறுதுணையாய் காணப்பட்டு நமக்கு ஊன்றுகோல்களாய் காணப்பட தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைபட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த 37 வசனத்திலிருந்து எழுதப்பட்ட வாக்கியங்களை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திற்குள் நம்முடைய நினைவிலை நாம் வைத்துக் கொள்ளும்படியாக, அங்கு நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசேஷமாக யோசேப்பு என்று சொன்னாலே தெரியாத ஆட்கள் யாரும் இல்லை. யோசேப்பை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம். யோசேப்பு ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனத்தில் யோசேப்பு விலைப்பட்டு போனார், விற்கப்பட்டார், குழியில் தள்ளப்பட்டார், விற்கப்பட்டார் என்கிற அந்த 2 வார்த்தையும், இன்னும் விற்கப்பட்டார் என்று சொல்வதை விட குழியில் தள்ளப்பட்டார் என்பதும் விலைக்கு வாங்கி கொள்ளப்பட்டார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இது நம்முடைய நினைவை விட்டு என்றென்றைக்கும் நீங்காத ஒரு காரியமா இருக்க ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அங்கு எழுதின வார்த்தைகளை கவனியுங்கள். தன் தகப்பனுக்கு பிறந்த அனுபவங்கள் நமக்கு தெரியும். யாக்கோபினுடைய மகன் யோசேப் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இதில் யோசேப் சொப்பனத்தை காண்கிற ஒரு கர்த்தருடைய தாசனாய் காணப்பட அவர் எப்போது இந்த அனுபவத்திற்கு வர தொடங்கினாரோ அப்போதிருந்தே தேசத்திற்கு குடும்பத்திற்குள் அவருக்கு பகை உண்டாக தொடங்கினது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்லுகிறதை கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் மட்டுமல்ல, தகப்பன் தன் இந்த மகனை அதிகம் நேசிக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் அறிந்த அடுத்த கணமே இவனை பகைக்க தொடங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளைகள் செய்கிற காரியங்களை தகப்பனிடத்தில் வந்து அவருடைய துன்மார்க்கமான செயலை சொல்லுவாராம் இந்த யோசேப். அவர் சொல்ல தொடங்கின உடனே 5வது வசனத்தில் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். இந்த 2 பகை இல்லாமல் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளுமே யோசேப்பினுடைய அனுபவத்தில் சொந்த சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த யோசேப்பினுடைய நிலையை இன்றைக்கு நாம் உற்று கவனிக்கும் பொழுது 22வது வசனத்தை வாசிப்போமானால், கோபம் அதிகமானது, அவர்களுக்கு இருந்த பொறாமை அதிகமானது, அவர்களுக்கு காணப்பட்ட தன்னுடைய சகோதரனில் இருக்கிற அந்த எரிச்சலின் வேகம் அதிகமானதால் அவரை தூக்கி குழியிலே போட்டு விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். அந்த குழி என்பது 22வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வனாந்திர குழி என்று எழுதப்படுகிறது. அதே சமயத்தில்
தண்ணீர் இல்லாத குழியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலை இந்த யோசேப்புக்கு சம்பவித்த பின்பு எதை நாம் யோசிப்பதற்கு இல்லாத ஒரு நிலை இங்கு இருக்கிறதை நாம் அறிய வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவன் முன் குறித்து அனுப்பி தன்னுடைய சகோதரர்களுக்கு வேண்டியவைகளை செய்வதற்குரிய பக்குவம் உள்ளவன் என்று தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், தன்னுடைய தன் சகோதரர்களின் துன்மார்க்கமான காரியங்களை வெளியே கொண்டு வந்து சொல்லுகிற ஒரு தன்மை நிறைந்த ஒரு மனுஷனாய், குறைந்தபட்சம் குறைந்த அளவிற்காக நீதிமானாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல மனிதன் இவருக்கு நேரிட்டிருப்பது தண்ணீர் இல்லாத குழியில் தள்ளப்படுவதும், தண்ணீர் இல்லாத வறண்ட குழிக்குள் விழுவதும், அங்கு கதறுவதுமான ஒரு வேலையை அருமையான சகோதரர்கள் செய்து வைத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு கூட நம்முடைய அனுபவங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால் எத்தனையோ அனுபவங்களில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நிற்கிறோம். சகோதரன் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டு, சகோதரிகள் மேல் நம்பிக்கை உண்டு, நம்முடைய தாயின் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டு, நம்முடைய தகப்பன் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமும் இல்லை. நாம் செய்கிற வேலை கூட நம்பிக்கையோடு கூட தான், நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்பிக்கை உண்டு. அதுவும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உலாவி வந்த காரியங்களை எல்லாம் கவனிப்பீர்களானால் தன்னம்பிக்கை அது ஒரு மனிதனை மேலே கொண்டு போகும் என்கிற ஒரு காரியத்தை வெளியிலே பேசிக்கொள்ள நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கால் முழுவதும் முடமான ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவர்கள் நடப்பதே ஒரு கையை முழங்காலில் வைத்துதான் நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகள் ஒரு முறை பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டிருந்தார்கள். என்னமா விசேஷம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் இன்னும் இவ்வளவு தூரத்துல ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், சாயங்காலம் நேரமானது, நீங்க இந்த நிலையில கோயிலுக்கு போயிட்டு எப்படி திரும்புவீங்க, பஸ் இல்லாம இருக்கு, உங்களுக்கு துணைக்கு யாரும் வரலையான்னு கேட்டேன். அந்த சகோதரி சொன்னது, 8 மணி 9க்குள்ள நான் திரும்பி வந்துடும் ஐயா. எப்படிமா? தன்னம்பிக்கை. ஆனால் சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறிவிட்டது. அப்படி ஒரு காலம் நமக்கு முன்பு சென்றதை நாம் அறிவோம். தன் நம்பிக்கை, தான் வைத்திருக்கிற நம்பிக்கை தன்னை உயர்த்தும் நம்பிக்கை, தேவன் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இறைவன் என்கிற அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி வாழ்ந்த அநேகரையும் நாம் பார்ப்போம். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்த நிலைமையில் நம்பிக்கையோடு கூட தான் தன் சகோதரனை பார்க்க வருகிறார்கள். நம்பிக்கை இழந்த நிலைமையில் குழியிலே போடப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் நினைக்கிறோம். நான் இப்பொழுது இதே நிலையில் இருக்கிற அருமையான என்னுடைய தாய் தகப்பன், என் அருமையான சகோதரன் சகோதரிகள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் இதை சுட்டி காட்டுகிறேன். நம்பிக்கை ஒரு நாள் என்னை மேலே கொண்டு போகவில்லை. அந்த யோசேப்பினுடைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் யோசேப்பை அவர் எதையெல்லாம் உற்று பார்த்தாரோ அவைகளில் நடந்த சம்பவத்தின் பலன் ஒரு குழி, வறண்ட குழிதான். இன்றைக்கு நம்முடைய அனுபவங்களும் கூட கடன் என்கிற குழியில் விழுந்திருக்கிற எத்தனையோ பேர், பிரச்சனை என்கிற குழியில் விழுந்திருக்கிற எத்தனையோ பேர், குடும்ப காரியமாக வாழ்க்கை என்கிற பள்ளமான குழியில் விழுந்து மீண்டெடுக்க முடியாமல் இருக்கிற ஏராளமான பேர். நம்மிலும் இந்த அனுபவம் நிறைந்த தேவ பிள்ளைகள் உண்டு. ஏன் எனக்கு இந்த நேர்ந்தது? எதனால் எனக்கு இப்படி நேர்ந்தது? நல்லதான் நடந்தேன். எல்லாருமாய் சேர்த்தார்கள். அதுவும் விசேஷமாய் சொல்லுவாங்க, திரும்ப கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்துல ஒரு வார்த்தையை அவங்க கேட்பாங்க, அர்ஜுனன் கல்யாணமா இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பெரியவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்த கல்யாணமா அல்லது நீயே தேடிக்கொண்ட கல்யாணமா? அப்படி போல சூழ்நிலைகள் இன்றைக்கு அநேக இடங்களில் தேடினோம், தேடாமல் இருந்தோம், விட்டோம் என்பதை விட குழியில் விழுந்து விட்ட அனுபவங்கள் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தலை தூக்கி நிற்கிறதை அறிவோம். வாழ வேண்டும் என்று எண்ணினேன், இப்படி ஆகிவிட்டேன். உயர்வில் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன், இப்படி ஆகிவிட்டேன். எப்படி ஆகிலும் ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்றினேன், இப்படி ஆகிவிட்டேன். இந்த இடத்திற்கு போனால் இவ்வளவு நன்மை இருக்கும் என்று சொன்னதை கேட்டு வந்தேன், இப்படி ஆகிவிட்டேன். எப்படி சூழ்நிலை குழிக்குள்ளே விழுந்து விட்டேன், குழிக்குள்ளே போட்டு விட்டார்கள், குழியிலே என்னை தள்ளி விட்டார்கள் என்று சொல்லுகிற அனுபவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் தேவனை நம்பி சார்ந்திருக்கிற ஒரு மகனாய் வாழ்ந்தாள்
எந்த குழியில் இருந்தாலும் நான் மறுபடியும் தூக்கி எடுக்கப்படுகிற ஒரு வேலையை தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை முதலாவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டியவர்களாய் நிற்கிறோம். இனி தேர மாட்டோம், இனி தப்பி பிழைக்க மாட்டோம். குழியில தண்ணி இல்லை, இனி இதோடு முடிந்தது. இரவு நேரம் வர வர என்ன நடக்கிறது என்று தெரியாது. பகல் இனி வெயில் ஏற என்ன நடக்கிறது என்று தெரியாது. என் சகோதரர்கள் என்னை விட்டு தூரம் போய்விட்டால் என்னை ஆதரிப்பது யார்? என் சத்தத்தை கேட்பது யார்? எனக்கு பலன் கொடுப்பது யார்? என் அருகில் நின்று எனக்கு எல்லா காரியங்களிலும் ஒத்தாசையாய் இருப்பது யார் என்று அலறி துடிக்கிற எத்தனை அனுபவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில். நான் அடுத்த காரியத்திற்கு வருவதற்கு முன்பு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரி, என்னோடு கூட தேவனுடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்க விரும்புகிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். வாழ்க்கை குழியில் விழுந்ததற்கு ஒப்பாய் இருந்தாலும் தூக்கி விடப்படுவதற்குரிய மேன்மை உங்களை பின் தொடர்ந்து வருகிறது என்பதை மறக்க வேண்டாம். நீ தேவனுடைய பிள்ளையானால். ஒன்று, அடுத்த ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். 28வது வசனத்தில், விற்கப்பட்டார், விலைக்கு வாங்கப்பட்டதா எண்ணிக்கொள்ளுங்கள். அவர்கள் சகோதரர்கள் கையில் எடுத்தார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டார்கள். விற்று போன காரியத்தை இப்பொழுது என்ன வேண்டாம், வாங்கப்பட்ட யோசேப்பை மனதிற்குள்ளாக எண்ணுங்கள். தேவனுடைய மனுஷன் குழியில் கிடந்து நாரி போய் நாசமாகி ஆதரவற்றவனாய், பலனற்றவனாய், சுகமற்றவனாய், இனி கூக்குரல் கேட்பதற்கு ஆளற்றவனாய், குடிக்க தண்ணீரற்றவனாய் கிடக்க வேண்டிய ஒருவன் விலைக்கு வாங்கப்பட்டான் என்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய உள்ளே கொண்டு வருவோம். நீங்கள் இந்த விலைக்கு வாங்கின ஆட்களையும் அப்படி எண்ணி பாருங்க. வாங்கின ஆட்கள் கொண்டு போய் தெருவில் விட்டுட்டு போறதுக்கும் வாய்ப்பில்லை. காரணம் 20 வெள்ளிக்காசு. இரண்டாவது, வாங்கினவன் இவரை லாபத்திற்கு விற்க வேண்டிய ஒரு கட்டாயம். வாங்கி கொண்டு போகிறவன் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு வாங்கி கொண்டு போகிறாள், யோசேப்பை கொண்டு போகிறாள், லாபம் இல்லாமல் ஒருவனுக்கு விற்று விட்டு போக மாட்டார். லாபத்திற்கு விற்பதற்காக ஒருவேளை விற்க முடியாமல் போனால் இந்த யோசேப்புக்குரிய பராமரிப்பு வித்தியாசமாயிருக்கும். காரணம், நாளைக்கு லாபத்திற்கு விற்பதற்காக நம்முடைய ஆடு மாடுகளை வாங்கி நாம் அப்படியே எடுக்காமல் அவைகளுக்கு தேவையானபடி செய்து அதை லாபம் காணும்படியாக விற்பதற்குரிய பராமரிப்பு அவருக்குள்ளே இருக்கிறது. இந்த 3 காரியங்களும் யோசேப்புக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். வாங்கப்பட்ட யோசேப்பு தெருவிலே விட்டுவிட முடியாது. மனதின் ஆழத்திலே இவைகளை நாம் நினைவு கூறுவோம். விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு இனி தெருவிலே விடப்பட மாட்டார். லாபம் இல்லாமல் இனி விற்கப்படவும் மாட்டார். விற்று முடியும் வரைக்கும் யோசேப்புக்குரிய பராமரிப்பும் வித்தியாசமாயிருக்கும். வேதவசனம் நேர்த்தியானது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிவதற்கு, நாம் புரிந்து கொள்வதற்கு, நாம் இவைகளை உணர்ந்து அவரோடு கூட நடப்பதற்கு, அவரை விட்டு எந்த காலத்தில் பின்வாங்காமல் இருப்பதற்கு, விசுவாசத்தை விட்டு ஒரு இம்மையும் நகர்ந்து போகாமல் இருப்பதற்காக தேவன் இந்த சம்பவங்களை எல்லாம் ஆவியானவரை கொண்டு வேதத்தில் எழுதி உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இவைகளை உற்று கவனித்து இவைகளின் படி நாம் மாத்திரம் நடக்க தொடங்கினால் யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாய் நிற்கிறார். நீங்கள் மறக்க வேண்டாம், மறுபடியும் சொல்கிறேன், விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு அப்படி எண்ணிக்கொள்வோம். மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன், விற்கப்பட்ட யோசேப்பை என்ன வேண்டாம், இப்பொழுது வாங்கப்பட்டதா யோசேப்பை என்னங்க. விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு இனி தெருவிலே விடப்பட போவதில்லை. விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு நிமித்தம் ஒரு லாபம் இல்லாமல் விற்கவும் முடியாது. விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு லாபமாய் விற்கிறதற்கு நேரம் வரும் வரைக்கும் பராமரிப்பு கூடுதலாய் நிற்க வேண்டும், இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கும் இந்த ஆழங்கள் புரியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எத்தனையோ முறை குழியிலே தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தோம். மறுபடியும் பல இவைகளை எண்ணி பாருங்கள். இந்த பாவக்குழி, அக்கிரம குழி என்கிற அந்த அனுபவத்தை விட நம்முடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, உதவாக்கரை என்கிற பேர் வைத்து இனி இவனுக்கு வாழ்வேது, இனி இவனெல்லாம் வாழ்ந்து, இனி இவனெல்லாம் சுகித்திருந்து, இனி இவனெல்லாம் பெரியவனாகி இப்படியெல்லாம் பேசிக்கொள்கிற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பாருங்கள்.
இப்படிப்பட்ட குழியில் கிடந்து ஆகாதவனாயிருந்த உங்களையும் என்னையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை நேர்த்தியான வேத வசனம் உண்டு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களையும் என்னையும் அவர் கிரயத்துக்கு வாங்கினாராம். நீங்களும் நானும் கிரயத்திற்கு வாங்கப்பட்ட மக்கள். நான் விற்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படி நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டாராம். விலைக்கு வாங்கினார் என்று சொல்வது கூட ஒரு காரியம். சம்பாதித்துக் கொண்டாராம். உங்களையும் என்னையும் சர்வம் வல்லமையுள்ள தேவன் கிரயத்துக்கு வாங்கி சம்பாதித்தவர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த சிந்தனைக்கு வந்து விடுங்கள். நீங்களும் நானும் அவராலே வாங்கப்பட்டிருக்கிறோம். நெருக்கத்தில் இருக்கிற நான், கதறி அழுகிற நான், துக்கத்தில் இருக்கிற நான், வேதனையோடு வாழ்கிற நான், இனி எனக்கு வாழ்வு எதற்கென்று புலம்புகிற நான், இனி சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி நான் கயிறை தேடுகிற நான், மாத்திரை தேடுகிற நான், இனி எங்கேயாகிலும் போய்விடலாமா என்று எண்ணி என் உள்ளத்தை உடைத்து நொறுக்கி அழுது கொண்டிருக்கிற நான், விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறேன். என்னை விலைக்கு வாங்கினவர் என்னை தெருவிலே விட்டுட்டு போகிறதற்கு அல்ல. முதலாவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகளை ஆழ பதியுங்கள். துக்கப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, கலங்கி போய் நிற்கிற, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு நான் இந்த வார்த்தைகளை தைரியமாய் சொல்லுகிறேன். என் அன்பான கர்த்தருடைய மனுஷனே, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மறுபடியும் கூப்பிடுகிறேன். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். உங்களை விலைக்கு வாங்கினவர் தெருவிலே விட்டு விட்டு போவதற்கு அல்ல. உங்களையும் என்னை விலைக்கு வாங்கினவர் நம்மிடத்தில் ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்தவராய் வாங்கியிருக்கிறார். ஆமே, அந்த காரியத்தை பிறகு பார்க்கலாம். ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது. தனக்கு அவர் சரியான ஒரு ஆதாயம் கிடைக்க வரைக்கும், தன் நோக்கம் நிறைவேறு வரைக்கும், தன் திட்டம் நிறைவேறு வரைக்கும், தன் தீர்மானம் நிறைவேறு வரைக்கும், தான் வாங்கி கொண்டதற்குரிய அந்த அவருடைய இருதயத்தின் சிந்தை நிறைவேறும் வரைக்கும் பராமரிப்பு ஜாக்கிரதையா இருக்குமா, கவனமாய் பராமரிப்பாராம். ஆகவேதான் யோசேப்பு குறித்து எழுதின வார்த்தையில் ஒரு பாகத்தை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. எதற்காக என்றால், தான் அழைத்திருக்கிற ஒரு அழைப்பின் நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் சரியானபடியான லாபத்தை அவர் கண்டுபிடிக்கும் வரைக்கும், அவருடைய திட்டம் என்னில் நிறைவேற்றப்படுகிறதை அவர் அறியும் வரைக்கும் பராமரிப்பு வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்தார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தைக்கு பின் நடந்ததை கவனியுங்கள். எல்லாவற்றிலும் அவர் அவனை தூக்கி நிறுத்துகிறவராகவே இருந்தார். யோசேப்பை தாழ விடுகிறவராய் அல்ல, சகோதரர்களைப் போல குழியில் தள்ளுகிறவராய், வேதனைப்படுத்துகிறவராய் அல்ல, தூக்கி நிறுத்துகிறதற்கு சமயம் பார்த்தவராய் நின்றார். நான் மறுபடியும் அப்படியே திருப்புங்கள். குழியில் கிடக்கிற யோசேப்பு விலைக்கு விற்கப்பட்ட யோசேப்பு அல்லது விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பினுடைய மேன்மை என்ன? உங்களையும் என்னை விலைக்கு வாங்கினவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற அந்த மேன்மையை கவனித்து பாருங்கள். இங்கு யோசேப்பையை கவனியுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் அங்கு எழுதியிருக்கிற வார்த்தைகளை ஒரு முறை அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். யோசேப்புக்கென்று ஒரு ராஜ்யம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்த ராஜ்யம் யோசேப்புக்காக ஒரு மனைவி அங்கு இருக்கிறார். யோசேப்புக்கான பிள்ளைகள் அங்கு நிற்கிறார்கள். யோசேப்புக்கான வேலையாட்கள் அங்கே நிற்கிறார்கள். இனி யோசேப்பு பரதேசியை போல, பிச்சைக்காரனை போல, விலைக்கு வாங்கப்பட்ட அடிமையை போல அல்ல. யோசேப்பினுடைய அனுபவங்கள் எல்லாம் மேன்மையுள்ளவைகளாய் நிற்கிறது. இன்னுமே வழக்க சொல் மாதிரி சொல்லுகிறோம். யோசேப்பு குழியிலே மறுபடியும் தள்ளப்படுவதற்கல்ல, யோசேப்பு கோபுரத்தின் மேல் உட்காருவதற்காக தேவனாலே நியமிக்கப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டார். அந்த அனுபவத்தை அப்படியே நம்முடைய மனதிற்குள் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய மனுஷனே,
உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கினார். இயேசு விலைக்கு வாங்கினார். தமது சொந்த இரத்தத்தை கிரயமாக்கி வாங்கினார். மீட்டெடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. கழுவினார் என்று எழுதியிருக்கிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. அவைகளை எல்லாம் மனதிற்குள் ஒரு நிமிஷம் ஆழங்களில் சிந்தியுங்கள். உங்களையும் என்னை விலைக்கு வாங்கினவர் தெருவிலே விட்டுட்டு போகிறதற்கல்ல, நமக்கு முன்னதாய் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதிகாரியாய் மாற்றுவதற்காக. உங்களை என்னை விலைக்கு வாங்கினவர் யாரோ கிடைச்சதா காசு கூட சொல்லி வச்சுட்டு போகிறதற்கல்ல, தான் தன்னுடைய நிலையில் தன்னுடைய இருதயத்தின் நினைவு தன்னுடைய சிந்தை நிறைவேற்றப்படுவதற்காக சமயத்திற்கு ஏற்றது போல செய்ய யோசேப்புக்கென்று மனைவி காத்திருக்கிறாள். யோசேப்புக்கென்று எப்பிராயும் மனேசே காத்திருக்கிறார்கள். யோசேப்புக்கென்று வேலையாட்கள் காத்திருக்கிறார்கள். யோசேப்பை சுமந்து செல்ல யோசேப்புக்கென்று சிங்காசனங்கள், ரதங்கள், குதிரைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்காக அதிகாரங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. யோசேப்புக்காக முத்திரை மோதிரங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. யோசேப்புக்காக, யோசேப்பினுடைய வம்சத்தார் பிழைப்பதற்கு அவர்களுக்காகவும் இவைகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிற அனுபவத்தை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட தேவ சமூகத்தில் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாத்திரம் வாழ தொடங்கி அவருக்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களானால், ஒருவேளை இப்பொழுது நீங்கள் குழியில் இருக்கிறது தென்படலாம். எந்த குழியோ ஒரு குழியை எண்ணி பாருங்கள். வியாதி குழியா இருக்கலாம், மரண குழியா இருக்கலாம், மன சங்கடத்தின் குழியா இருக்கலாம். இனி இதை தவிர வழி இல்லை. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? நான் எப்படி வாழ்வேன்? எப்படி இருப்பேன்? எப்படி ஓடுவேன்? இனி எப்படி என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவேன்? குடியிருக்க எனக்கு வீடு இல்லை, தங்கியிருக்க எனக்கு இடமில்லை, சாப்பிட உணவில்லை, நான் தன்னந்தனியாய், நான் தெருவில் நிற்கிறவனை போல நிற்கிறேன். கலங்கி இருக்கலாம். ஆனால் வாங்கினவர் தெருவிலை விடுவதற்கு வாங்கவில்லை. அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். வாங்கினவர் தன்னுடைய இருதயத்தின் நினைவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வாங்கினார். வாங்கினவர் நம் நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, ஒரு பெரிய கிருபையை அனுபவிக்க நம்மை வாங்கியிருக்கிறார். நம் மூலம் வருகிற காரியங்கள், நம் மூலம் வருகிற அவருடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர் சரிப்படுத்துவதற்கு வாங்கியிருக்கிறார். இன்னொன்று, லாபம் கிடைக்கும் வரைக்கும் அவர் விட்டு விடவே மாட்டார். பராமரிப்பு கூடுதலாய் நமக்கு காணப்படும். கலங்க வேண்டாம். அவருடைய காரியமாய் நான் அழைக்கப்பட்டது உண்மையானால், அவருடைய காரியமாய் என்னை ஒப்பு கொடுத்தது உண்மையானால், அவர் காரியமாய் என்னை நான் அர்ப்பணித்து தர்ப்பணமாய் கொடுத்தது உண்மையானால், அவருடைய காரியமாய் நான் எல்லாவற்றையும் விட்டது உண்மையானால், அவருடைய காரியமாய் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், அவர் மூலமாய் அவருக்காக நான் வாங்கப்பட்ட ஒரு மனிதன் என்கிற ஒரு ஆழ்ந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் நிற்குமானால், அதோடு கூட ஒரு ஆழ்ந்த சிந்தைக்கும் வந்து விடுங்கள். நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டவைகள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆமென். கண்கள் காணாதது, காது கேளாதது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றாத நன்மைகளை நமக்காக வைத்து காத்து கொண்டிருக்கிறார். என் அருமையான சகோதரன் யோசேப்பே, சகோதரி யோசேப்பே, பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிற யோசேப்பே, பொறாமைக்குள் ஆகியிருக்கிற யோசேப்பே, வனாந்திர குழிக்குள் தண்ணீர் இல்லாத இடத்தில் விழுந்து கிடக்கிறேன் என்று அங்கலாய்க்கிற எனக்கு அருமையான சகோதரன் யோசேப்பே, சகோதரி யோசேப்பே, என் தாய் யோசேப்பே, என் தகப்பன் யோசேப்பே, கலங்க வேண்டாம். விலைக்கு வாங்கினவர் தீர்மானத்தோடு வாங்கியிருக்கிறார். அவர் கரத்தில் கொடுத்து, உங்க சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். இது நிமித்தம் நான் மனம் உடைந்து போகாமல் உம்முடைய சித்தத்திற்காக நான் காத்திருக்கிற உள்ளம் எனக்கு தாரும் என்று ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய மிகுந்த கிருபைக்கு மறுபடியும் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்தது, நாங்கள் யோசேப்பை அண்ணாந்து பார்க்கும்படி, பகைக்கப்பட்டவனாக, இன்னும் பகைக்கப்பட்டவனாக, பொறாமைக்கு உட்பட்டவனாக, வனாந்திர குழியிலே, தண்ணீர் இல்லாத குழியிலே எரியப்பட்ட ஒரு மனுஷனாய் நிற்கும் பொழுது, விலைக்கு வாங்கி கொண்டு போன இடத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம்.
உம்முடைய ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக விலைக்கு வாங்கப்பட்டவனுக்கு இத்தனை பராமரிப்பு இருந்தது என்று நாங்கள் வாசித்து அதனுடைய முடிவை தெரிந்து கொண்டோம். அப்படி இருக்குமானால் இயேசு கிறிஸ்து என்னும் எங்களுடைய மூத்த சகோதரன் எங்களை தமது சொந்த ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நீர் விலைக்கு வாங்கியிருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். எங்களை குறித்த உம்முடைய தீர்மானங்கள், எங்களை குறித்த உம்முடைய திட்டங்கள், எங்களை குறித்த உம்முடைய நோக்கம், எங்களை குறித்த உம்முடைய சிந்தை, எங்களை குறித்த உம்முடைய ஆழ்ந்த நிலை ஆண்டவரே எது எப்படி நினைத்திருக்கிறீரோ அதன்படி செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற உள்ளம் எங்களுக்கு தாரும். குழியை நாங்கள் பார்க்க வேண்டாம். குழியிலிருந்து தூக்கி விடுகிற ஒருவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற ஒரு ஆழ்ந்த உணர்வு எங்களுக்கு தாரும். வாங்கப்பட்டோம், எங்கு விட்டுவிட போகிறோமோ என்கிற அவ்விசுவாசம் எங்களுக்கு வேண்டாம். எங்களை வாங்கினவர் எங்களை தெருவிலே விடுவதற்கு அல்ல என்கிற ஆழ்ந்த நிலையை எங்களுக்கு தாரும். எங்களை அவமானப்படுத்த, எங்களை பரியாசப்படுத்த, எங்களை துக்கப்படுத்த, எங்களை வேதனைப்படுத்த எங்களை அவர் வாங்கி கொள்ளவில்லை என்கிற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தின் தன்மை எங்களில் உருவாகட்டும். மாத்திரமல்ல, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பின் ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு நீர் ஒன்று விடாமல் கட்டளையிட்டது போல கொடுக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை எங்களுக்குள் ஏற்படுத்தித்தார். மனம் உடைந்து, மனம் நொந்து, சோர்ந்த நிலையில் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த நிலை என்று யார் அங்காய்த்திருந்தாலும், யார் இந்த நிலையில் ஆண்டவரே என்று கூப்பிட்டு யோசேப்பு அழுது போல, யோசேப்பு கதறியது போல, யோசேப்பு அண்ணா என்று அலறி இருக்க வேண்டும். அண்ணா எங்கே இருக்கிறீங்க அலறி இருக்க வேண்டும். பெரியண்ணா, சின்னண்ணா என்று யாரை கூப்பிட்டு இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அலறுகிற ஒரு தன்மையில் உம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, அவர்கள் இருக்கிற இடத்தில் உம்முடைய கரம் அவர்களை தூக்கி விடும்படியா ஜெபிக்கிறேன். அந்த மக்கள் விலைக்கு வாங்கினது போல நீர் வாங்கியிருப்பீரானால் உம்முடைய பிள்ளையாகிய யோசேப்பை நீர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தினது போலவே உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் தாழ விழாதபடிக்கு அவர்களை தூக்கி நிறுத்துவீராக, கனப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. குழியிலிருந்து மீண்டெடுத்ததை அவர்கள் உணரத்தக்கதாக, ஆண்டவரே ஒரு மேன்மையான வேலைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதை உணரத்தக்கதாக, அவர்களுக்கென்று பின்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு அவர்கள் ஒருவரும் பின்வாங்கி போகாமல் தனக்கென்று தேவன் நியமித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடியெடுத்து வைத்து ஓடுகிற அனுபவங்களை தருவீராக. விசுவாசத்தில் ஒரு நாளும் குறைந்து போகாதிருக்கிற உள்ளத்தாரும், நம்பிக்கையில் தளர்ந்து போகாதிருக்கிற உள்ளத்தாரும், ஆண்டவர் என்ன சூழ்நிலை எப்படி நடந்தாலும் அவரை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கிருபைகளை பெற்றுக்கொள்கிற பாக்கியமுள்ள நிலைமைக்கு உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அந்த கிருபை இரவு பகலாய் உம்முடைய பிள்ளைகளை சொல்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வாதத்திற்கென்று உம்முடைய பிள்ளைகளை நியமித்தீர். அந்த ஆசீர்வாதத்தின் நிலைமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள அவர்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நிரந்தரமான மகிமை, நிரந்தரமான கிருபை, நிரந்தரமான வேலன், நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உணரத்தக்கதான மகிமைக்கு அவர்களை கொண்டு செல்லும். ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து யோசேப்பை பார்க்கிற உள்ளம் தாரும். யோசேப்பின் தேவன் தான் எங்களை வாங்கி இருக்கிறார் என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வுக்கும் சிந்தைக்கும் உடைய பிள்ளைகளை நடத்தும். நிராசிர்வதிக்கவே ஆசிர்வதியும். உம்முடைய கிருபை இரவு பகலாய் சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யோசேப்பை போல குழியில் கிடக்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது கரத்தினாலே தூக்கி உயர்த்தி யோசேப்புக்கென்று பின்னால் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை ஒன்று தவறாமல் யோசேப்புக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த நல்ல தெய்வம் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல கிருபையை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொடுப்பாராக. அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.